முதல் மரியாதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன ஜாம் ஜாமுன்னு ஊர்வலம் புறப்பட வேண்டியதானே? புறப்படுங்க புறப்படுங்க. ஒரு சண்டை விடக்கூடாது. அவன் ஊர் பூரா சுத்திட்டான். நல்ல நேரத்துல வந்து என் குழந்தை காப்பாத்திட்டீங்க. நீங்க நல்லா இருக்கும் தம்பி. என்னடி குளிர்த்த ஒரு சொட்டு கூட இல்ல. கருவாட்டு குழம்பாவது வச்சிருக்கியா? அது கூட இல்லையா? என்னடி கேட்டுக்கிட்டே இருக்க? உன் பாருக்கு நீ திருந்தவே மாட்டியா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? குடிய விட்டுட்டு பண்ணையில வந்து சேருங்க. அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். என்ன யோசனை? உனக்கு தெரியுமா, ஜப்பான்ல முட்டைய கலர் கலரா வைக்கிறாங்களாம். ஏன் நாம ஒண்ணு பண்ணுவோமா? முட்டைக்கெல்லாம் விதவிதமா கலர் அடிச்சு வித்துருவோமா? நீங்க விளையாடிட்டே இருங்க. 2000 கோழி 2 வாரம் முட்டைய வைக்கல. முட்டை வைக்கிற பீரியடும் தள்ளிக்கிட்டே வருது. அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? கவலைப்பட்டா மட்டும் கோழி முட்டை போட்டுருமா? அழுது அழுது பெத்தாலும் பொட்டை கோழி தான் முட்டை போடணும். என்ன கோளாறுன்னு சோதனைக்காக ஆரம்பிச்ச பரிசோதனை ரிப்போர்ட் நாளைக்கு வரப்போகுது. டாக்டர் வந்து சக்கு சக்கு இன்ஜெக்ஷன் குத்த போறாரு. கோழி முட்டை பொட்டு பொட்டு போட போகுது. அவனும் 50 காசு 50 காசுன்னு ஒதுக்கிட்டு ஆமல்ட்டா உள்ள தள்ளத்தான் போறான். ஆமா, 60,000 கோழிய 6 லட்சம் கோழியா விருத்தி ஆக்குற வரைக்கும் வேற வேலையே பார்க்க மாட்டேன்னு வைராக்கியமா இருக்கிறடி. இந்த சின்ன விஷயத்துக்கு கவலைப்பட்டா அப்படி அப்படி சில லட்சியங்கள் இருக்கு. அதனாலதான் கவலைப்படுறேன். கவலை நீயும் கவலையும். மொத்தமுள்ள கோழிகள் 60,000. விருத்தி பண்ணாட்டி என் பேர் என்னன்னு பார். 6 லட்சம் 6 லட்சம். எப்படி எப்படி விருத்தி? சாக்கு எடுத்து ஒரு முட்டையை சேர்த்துட்ட, அது ஒரு விருத்திய?
ஒன்னொன்னு 100, ஒரு மிக்க 100. பிரபு என்னத்தை பண்ணி கிழிச்சிருவான் அப்படின்னு உங்க அப்பா ஒரு பக்கம், பண்ணி காட்டலாம் இல்லையா பாருன்னு நீ ஒரு பக்கம், மற்ற நான் ஒருத்த உன் பக்கம். இவ்வளவு பெரிய பண்ணைய உருவாக்கி நடத்திட்டு வர்ற நீ பெரிய விஷயங்களா கவனிச்சுட்டு போவியா? அதை விட்டுட்டு அண்ணே என்ன போனு இன்னைக்கு 1000 முட்டை அதிகமாயிட்டு இருக்கண்ணே. பாத்தியா பிரபு, நீ கவலைப்படுறத பார்த்து நம்ம கோழிக்கெல்லாம் புத்தி வந்துருச்சு. திருச்சிட்டா. அப்புறம் என்ன, மறுபடியும் செட்ல போயிரு, இன்னும் முட்டை போட்டாலும் போடும். குறைதீர்ப்பா நம்ம ஒரு காளி, உழைப்பறி நம்பு அடையண்டாவின் நம்பு, உழைப்பறி நம்பு அடையண்டாவின் நம்பு. தம்பி வீடும் நாடும் நம்ம பொறுப்பு, கூபுது காலை நேரம் தோழி. கோழி திருடனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம 2 கோழி அமைக்கிடுவோமா? பெச்சுமணி சார் நம்மள பிச்சு போடுவாரு. பேசாமவா? ஏயா கோழி திருடன்னு கோழி உயர்னா இருப்பானா? நாம ஏயா இவ்வளவு குனிஞ்சோம்? அது ஓ தப்பு. அங்கேதான் இருட்டா இருக்கு. என்ன தேடுறீங்க? திருடனை தேடுறேன். ஏண்டா கோழி திருடி, ராத்திரி பண்ண தப்புக்கு இதுவரைக்கும் அனுபவிச்சிய போதுமா? போதும். எங்க அம்மா தேடுவாங்க, வீட்டுக்கு போகணும். குழந்தைய காணோம்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. கொஞ்சம் முழிய பாரு, மந்திரிச்சு விட்ட கோழி ஆட்டம். உன் முட்டைகனை தோண்டி அடகாத்து குஞ்சு குறிச்சு வச்சிருப்படுவா. அக்கா அடிச்சாங்களே, ஏதோ வலி தெரிஞ்ச பத்தியா? நீ அடிக்கிற பெருச்சால் அடிக்கிற மாதிரி. அடிச்சி பொம்பளை பிள்ளை கையால் அடி வாங்குறிய, வெக்கமா இல்ல? காளி, இன்னையோட நீ காளி. பிரபு அண்ணனே வந்துட்டாரு. வா தம்பி, இவன் மாற்றத்துக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. யாருமே வேற யாரும் இல்ல, நம்ம லூஸ் தான். பழைய கோழி திருட. ஏன் கட்டி வச்சிருக்க? அவுத்து விடு. நல்லா சொல்லிட்டு கஷ்டம் தெரிஞ்சு அவுக்கு தெரியல. ஏண்டா உனக்கு புத்தி இருக்கா? உன்னை எத்தனை தடவை வான் பண்றது? இனிமே அந்த பக்கம் தலைய காட்டுன தோலை உரிச்சு மஞ்ச தடவி கம்பியில குத்தி நெருப்புல வாட்டி சிக்கன் 65 பண்ணி உன்னை வித்துருவோம். ஜாக்கிரதை. டேய் போடா. கோழி பத்திரம். என்ன தம்பி நீ எதுக்கு எடுத்தாலும் மன்னிச்சு விட்டுற? இவனுக்கெல்லாம் 2 போடு போட்டா தான் புரியும். எங்க வீட்டுக்கா? சொல்லி வச்ச மாதிரி எனக்கு வேலை இருக்கு, என்னையும் கூட்டி போய. நீயும் சுமக்க போற? மோட்டார் பைக் தான் எனக்கு போகுது. கொஞ்சம் இரு, நானும் உட்கார்ந்துடுறேன். நல்லாவே இருக்குப்பா. சாத்தலாம். மறுபிடிச்சுப்பா. யாரு பிரபுவா? என்ன பார்த்தா அவ்வளவு சின்ன வயசாவா தெரியுது? நானு பிச்சுமணி பிரியுமா? ஓஹோ, பிச்சு பண்ணியா? போட்டு டங்கு டங்குன்னு அடிக்காதீங்க. பள்ளிக்கூடம் விட்டுருச்சிருந்தேன், பசங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட போறானுங்க. யார பார்த்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பரப்பியே, என் பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கப்படாதா? அவனையும் ஒன்ன மாதிரி பிரம்மச்சாரி ஆக்கிடாப்பா. விடிஞ்சு எந்திரிச்ச அந்த வீட்டுல இதே தொணதொணப்பு. நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா திருப்பதி? இன்னும் என்னங்க தம்பி, நான் ஆம்பளை, இன்னும் எத்தனை காலம் தான் ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? இந்த வீட்டு சமயக்கட்டுல ஒரு பொம்பளை கால் பட்டு எவ்வளவு காலம் ஆகுது. உங்களால முடியலன்னா ஒரு சமையல்காரியை சேர்த்துங்க.
ஊரு உலகமெல்லாம் என் பேரனை பத்தி புகழுது. காலா காலத்துல அவன் அத்தை மகளை கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளிர பாக்கணும்னு ஆசை. சரியாப்பா? நானா மாட்டேங்கிறேன் பெரியம்மா. நீ அத்தை பொண்ணை பத்தி சொல்ற, பெத்த அப்பனை பத்தியா இங்க ஒரு பெக்கு ஒரு எக்கு, ஒரு எக்கு ஒரு பெக்கு மாத்தி மாத்தி உள்ள தள்ளிட்டே இருக்கிறான். இந்த பாரு, பஞ்சாயத்துல எவனோ ஒருத்தன் பேசாதறானா இப்படி ஒரு மௌனம் வருதுமா? என்ன அடை இது? ஏறுனா உத்தரத்துல ஏறுவே, இல்லன்னா சத்திரத்தை இடிப்பேங்கிற மாதிரி. இருடாது, கோழி நகர மாதிரி தெரியுது. சுத்தமா செத்துருச்சா? இல்லை, செத்ததெல்லாம் அடைக்கிற ஸ்மசானம் தாண்டா உன் வயிறு. எதுக்கும் பேசாத. நீ ஒரு வாயில்லா ஜீவன், ஆனா நல்ல திம்ப. வீட்டு வாசப்படி ஏறுற அளவுக்கு வந்துட்டியா? உன்னை இந்த வட்டாரத்திலேயே இருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கா இல்லையா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா உள்ள வருவடி. உங்களை பார்த்து 6 மாசம் ஆச்சு. எங்களை அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே. உங்களை விட்டா எங்களுக்கு யாருங்க கதி? எங்களை கை விட்டுடாதீங்க. கால சுத்தின பாம்பு மாதிரி இந்த வீட்டை சுத்துற பெண் பாவம் அவ்வளவு சீக்கிரம் போயிடாது திருப்பதி. பாத்தீங்களா, தான் மேல வர வேண்டிய கோபத்தை என் மேல காட்டி யாருகிட்டையும் பேசாம உட்கார்ந்தது மாதிரி. இவரால் இந்த வீட்டை பிடிச்ச சாபம் அம்மா ரூபத்துல, சின்னம்மா ரூபத்துல, தங்கச்சி ரூபத்துல என்ன சுத்தி சுத்தி வருதே. திருப்பதி நான் எப்படி கல்யாணத்தை பத்தி யோசிப்பேன்? சவுக்கு மேல புழுதி படியலாம், ஆனா சந்ததி மேல புழுதி படிய விட கூடாதுடா. பெரியம்மா, நீ இடி, நல்ல இடி. பெத்தப்பா, நீ குடி, நல்ல குடிடா. ராமசாமி பிள்ளையோட மகன் ஆறுமுகமும் கிட்டுக்கோனார் மக ரஞ்சிதமும் நம்ம ஊர் கட்டுப்பாட்டை மீறி திருட்டு கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனை இத்தோட தீர்த்து தன்னுடைய மகனை மீட்டு தரும்படி பஞ்சாயத்து சபையில மனு கொடுத்திருக்கிறாரு ராமசாமி பிள்ளை. ஜாதி வச்சு ஜாதி கல்யாணம் பண்றதை என்னால பொறுத்துக்க முடியாது. இதுக்கு கெட்டுக்கோனார் அவர் மகள் தான் பதில் சொல்லி ஆகணும். எனக்கு என் மகன் வேணும். நீ பேசாம இரு, நான் கேட்கிறேன். ஏண்டா கிட்டு, இதுக்கு என்ன பதில் சொல்ற? எங்க அப்பாரை ஏன் கேக்குறீங்க? என்ன கேளுங்க. நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பி தான் ஓடி போனோம். இதுல தப்பு இல்ல, திருட்டுத்தனமும் இல்ல. என்ன பேச்சு பேசுற பாத்தியா இவா? நீ அப்பால போ, வாய திறக்காத, அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். காலம் கலிகாலமோ இல்லையா அண்ணா, அவ அப்படித்தான் பேசுவா. அப்ப நான் பேசலாம்ல? நீ பேசாதடா, உங்க அப்பன் பேசட்டும். என் மகனை மயக்கி எழுத்துக்கிட்டு போனதும் இல்லாம உங்க முன்னாடி என்ன பேச்சு பேசுறாய் இந்த பொட்ட சிரிக்கி. இது எங்க அப்பா பிரச்சனை இல்ல, ஏன் பிரச்சனை? இப்ப இவ 3 மாசம் முழுகாம இருக்கா. இப்ப கூட நான் பேசாட்டி இது என்ன நியாயம்? நியாயம் இல்லடா நியாயம். நியாயத்தை பத்தி நீ எங்களுக்கு கத்து கொடுக்குற. நாங்க என்ன சொல்றோமோ அதான் நியாயம். எழுத்து நாக்க நீட்டப்படாது. நான் பேசுவேன். உங்க பஞ்சாயத்துல நான் நியாயம் கேட்டு வரல. உங்க நியாயம் ஜாதி நியாயம், தர்ம நியாயம் இல்ல. அது எனக்கு தேவையும் இல்ல. எது? உங்க ஜாதியும் உங்க நியாயமும் பாரஞ்சுதான். என்ன நடக்கும் பார்க்கலாம். என் உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் உன்னை காப்பாத்துறேன். அவன் அடிக்கடா, ஜாதி கட்டதாக தட்டி அடிக்கிறா. எல்லாரும் ஏன் பாத்துக்கிட்டீங்க? 2 பேரும் சேர்த்து மரத்துல கட்டி. என்னங்க, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பக்கமாவே நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. இது மாறி போன காலம். நம்ம அரசாங்கமே கலப்பு கல்யாணத்தை ஆதரிச்சு பரிசு கொடுத்த உதவு. உங்க நியாயம் தர்மத்துக்கு மட்டும் இல்ல, சட்டத்துக்கும் விரோதம். ஜாதியா பெரிய ஜாதி. உன்னை நியாயம் கேட்டா நீ பேசு, இப்ப பேசாத. பஞ்சாயத்துல யார் வேணாலும் நியாயம் பேசுறாங்க. இப்ப இதான் தாலி, கழுத்துல கட்டு. இது பெருக்கு தாலி இல்ல, தங்கத்தாலி. இதுதான்ப்பா நியாயம். போங்க. இப்பதான் பஞ்சாயத்துல முதல் முறையா நியாயம் கிடைச்சிருக்கு. சொன்னாலும் சொன்னையா, ஒரு வார்த்தை விட்டு போல சொன்னையா. வாங்க போலாம், வாங்க போலாம். நியாயம் யாருது? உங்க தாத்தா. பப்பு மாமா, ஏன் கதவு தட்டாம வரீங்க? யூ நாட். அடட, நீ வயசு பொண்ணாச்சே, இனிமே தட்டி பார்த்துட்டு வரேன். கேலி பண்ணாதீங்க. நான் சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு நோட்ஸ் படிக்கணும். என்ன நோட்ஸ்? I don't want to note it. As you like it. Yes, I like it. You like this? Hi. புடி.
உன்னை ஜட்டி போட்ட வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். முருங்கைக்காயாட்டம் இருந்தது, இப்ப வாழைத்தண்டாட்டம் வளர்ந்துருச்சு. என்ன பாக்குற? ஐ மீன் யூ லேடிஸ் ஃபிங்கர். என்ன என்ன பீரோல புட்டி வச்சுட்ட? அதுக்குள்ளேயே இருப்பனே. இதோ இருக்கீங்க. அதான பார்த்தேன். என்னங்க இவங்க 2 பேரும் போறத பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷன் முண்டாட்டியா போனாங்கன்னா இன்னும் எவ்வளவோ நல்லா இருக்கும். பிரபு ஒரு விஷயத்தை தள்ளி போறான்னா ஒரு காரணம் இருக்கும். அவன் தான் எங்க போயிட போறான், இல்ல இவதான் எங்க போயிட போறா. நடக்கிறபடி நடக்கட்டும், வாங்க. அடிய மவனே, கண்ணு உனக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கம்மா. இந்த இத வச்சுக்க வச்சுக்க. சரிங்கக்கா. பூ கொடுக்கறியா? ஏன் உனக்கு வேணுமா? எனக்கு எதுக்கு? இல்ல தினம் பவுனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுக்கறிய, அத கேட்டேன். உனக்கு ஏதாச்சும் கொடுக்கட்டுமா? கூட பிளாஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கேன் உன் வாயில ஒட்டுறதுக்கு. போயா இப்ப கேட்ல நில்லு. வாயில ஒட்டுறதுலயே இரு. நான் ஷெட்ல வச்சிருங்கப்பா. வா தம்பி. நானும் தான் பாத்துட்டு இருக்கேன். எப்படி ஓயாம ஆம்பளை மாதிரி கஷ்டப்படுறேன். ஒரு நாளைக்கு 4 லோடு அடிச்சா போதாதா? உன் லட்சியத்தை சாதிக்கணும்னு நீ பாடுபடுற, என் லட்சியத்துக்காக நான் கஷ்டப்படுறேன். அதான் என்ன லட்சியம் சொல்லுக்கா. அப்படியாவது நான் உனக்கு உதவி செய்வேன்ல. வேண்டாம் தம்பி, இப்ப நீ எனக்கு செஞ்சிருக்கிற உதவியே போதும்பா. ஏண்டா அரவீச மீச, என்னங்க எவன்டா சொன்னது நம்ம கிட்ட சரக்கு தீந்து போச்சுன்னு? இந்த சிங்கப்பூர் ரிட்டன் வையாபுரியோட கெட்டப்ப என்னடா நினைச்சானுங்க? பைராஜா வயல ஆரம்பிச்சு வளர்ந்தவன்டான்னா இவன் ஒத்த மாட்டானே. எல்லாருக்கும் மண்டையில மூளைய வச்சான், இவனுக்கு மீசையில வச்சுட்டான். போட. ஏய், உள்ள போய் எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு கவனிடா அரவீச மீச. எங்க இன்னைக்கு மயிலு குயிலும் மைனா காடை கவுதாரி ஒண்ணீங்கன்னா ராவ் பகலா கண்ணு முடிச்சு நீ டிராமா ஆடினா 50 100 தருவாங்க. அண்டர் வேணாலும் தர்றேன். என்ன வாயில் இவ்வளவு வச்சு வச்சிருக்கா? வார்த்தை என்னடா துடைக்கிற பையா, மரியாதையா பேசு. சமத்தியா வாங்கிட்டீங்க? நிறைய சுருட்டு வாங்கி மடியில கட்டிக்கா. 2 கட்டு சுருட்டு குடியா? என்னது சுருட்டு குடியாவா? என்ன மரியாதை குறையுது? மரியாதை கொடுக்கறதும் இல்ல வாங்குறதும் இல்ல. கட் கட். என்னடா துடைக்கிற பையா? 2 கட்டு சுருட்டு சீக்கிரம். கணக்குல வச்சுக்க. கணக்கு தானே வச்சுக்கிறேன். உன்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு 15 வருஷமா பாக்கி இருக்குடி. தாலின்னு சொல்லி பொம்பளைங்க கழுத்துல சுருக்கு போடுற பாவிங்க இருக்கிற வரைக்கும் பொம்பளை ரவுடியா இருந்த தாயா பொழப்பு நடத்த முடியும். சிங்கப்பூர்ல நடத்தின கதைய தமிழ்நாட்டிலையும் நடத்தி காட்டலாம்னு நினைக்காதே. நல்ல நினைப்புல வச்சுக்க. வாடா காஜா. டியூனையும் டான்ஸையும் மனசுக்குள்ளே நான் கம்போஸ் பண்ணிட்டேன். I will stage it tomorrow. Okay, let's enjoy the drinks now. Hup. Cheers. அமைதி. இப்போது 3ஆம் ஆண்டு BA மாணவர் பிரசாத் ஆடி பாடுவார்.
தத்தாத தகதகதா தத்தாத தகதகதா தத்தாத தத்தா. மனது வானில் வலம் வரும் நேரம் இதய வீணை ஸ்வரங்களை பாடும். மனது வானில் வலம் வரும் நேரம் இதய வீணை ஸ்வரங்களை பாடும். தினம் தினம் கனவுகள் உயிர் தரும் நினைவுகள். மனது வானில் வலம் வரும் நேரம் இதய வீணை ஸ்வரங்களை பாடும். தினம் தினம் கனவுகள் உயிர் தரும் நினைவுகள். மனது வானில் வலம் வரும் நேரம் இதய வீணை ஸ்வரங்களை பாடும். வாழ்வின் தேடல் இன்னிசையோ ஊனும் உயிரும் கூடும் என் இசையோ. எந்த நாதம் வந்தது இந்த பாடல் தந்தது. அன்பின் ரேகை படருமே மலரில் தேரும் சிதருமே. என் பாடல் தேடல் யாவும் நீயே உயிரினில் ஒளி மழையே. மனது வானில் வலம் வரும் நேரம் இதய வீணை ஸ்வரங்களை பாடும். தினம் தினம் கனவுகள் உயிர் தரும் நினைவுகள். மனது வானில் வலம் வரும் நேரம் இதய வீணை ஸ்வரங்களை பாடும். மோகம் மோதும் கீதம் எதிரொலியோ ராகம் தேடும் நாதம் பதிலலையோ. எந்த மேகம் வந்தது இந்த தோகை விரிந்தது. இளையவாலை பருவமே எனது காதல் உருவமே. என் பாடல் தேடல் யாவும் நீயே அழகிய பைங்கிளியே. மனது வானில் வலம் வரும் நேரம் இதய வீணை ஸ்வரங்களை பாடும். தினம் தினம் கனவுகள் உயிர் தரும் நினைவுகள். மனது வானில் வலம் வரும் நேரம் இதய வீணை ஸ்வரங்களை பாடும். சப்ஜெக்ட படிக்காத செக்ஸ் புக்கே படி. தம்பி எனக்கு ஒரு 4 நாள் லீவு வேணும். ஊருக்கு போயிட்டு வரணும். என் தங்கச்சி பொண்ணு கல்யாணம். நான் இருந்து செய்ய வேண்டிய மாமா முறை. சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்றது? பட்டி தானே. இதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? ஆமா ஊன்னு பேசினா கல்யாணத்துல வந்து முடிப்பீங்களே. தம்பி, இந்த வீட்டுல ஒரு பொண்ணு வந்து லட்சுமிகரமா விளக்கேத்தி வைக்க வேண்டாமா? என்னமோ
இந்த வீடு இருளடைஞ்ச மாதிரி இருக்குது. இது இருளடைஞ்ச வீடுதான். தலைக்கீழா தொங்குற பப்பா, சாராயம் குடிக்கிற ஆந்த, வரட்டு கௌரவம் பாக்குற கோட்டா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து குடியிருக்கிற இருளடைஞ்ச வீடுதான். இந்த வீட்டுல அஷ்டலட்சுமிங்கல்ல எந்த லட்சுமி வந்து விளக்கேத்து வைக்க முடியாது. இந்த வீட்டோட இஷ்டலட்சுமிங்க பட்ட பாட மறந்து போயிட்டீங்களா திருப்பதி? எங்க அப்பா இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்க எங்க அம்மா கையை பிடிச்சார். இந்த வீடே ஒளிமயமா இருந்துச்சு. ஜானகி, வாங்க வாங்க. சொல்லுங்க, வீடு பெருசா இருக்குன்னு எல்லாரும் மூல மூளைக்கு போய் பார்த்துக்கிறீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இப்படி குடிச்சு குடிச்சு இருக்கிற சொத்தை எல்லாம் அழிச்சு போட்டீங்களே. சொல்லுங்க, சொத்து நான் அழிச்சேனா? நானாடி சொத்தை அழிச்சேன்? சொத்தேன் அலைய பாரு, நிறைய பூ வச்சுக்கிட்டேன். இதுல சொத்தை அழியல, குடிச்சா அழிஞ்சு போகுதான். அம்மா, அன்னைக்கு அடிச்சு விரட்டினாரு. அவங்க உனக்கு சின்னம்மா முறை ஆகணும். பாவம், அவங்களும் அந்த குழந்தையும் இப்ப எங்க போய் கஷ்டப்படுறாங்களோ தெரியல. நீ பெரியவனானதுக்கு அப்புறம் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நீதான் வாழ்வு கொடுக்கணும். அவங்களுடைய கண்ணீர் நம்ம வம்சத்தை அழிச்சிடக்கூடாது. அவங்கள நீதான் காப்பாத்தணும். செய்வியா பிரபு? செய்வியா? செய்யறமா? சத்தியமா செய்யறமா? அம்மா, அம்மா, செய்யறமா? சத்தியமா செய்யறமா? அப்பா, கட்டிக்கிட்டவளோட நல்லா வாழல, சேர்த்துக்கிட்டவளையும் நல்லா வச்சுக்கல. இந்த வீட்டுல பொண்ணுங்க பட்டதெல்லாம் துன்பம், துயரம், கண்ணீரும், காயமும். திருப்பதி, சாக போற எங்க அம்மா கிட்ட கொடுத்த சத்தியப்படி மீனாட்சி அம்மாவும் அவங்க மகளையும் எப்படி கண்டுபிடிச்சே தீருவேன். அப்பதான் இந்த வெத்து படத்துக்கு உயிர் வரும், இந்த வீட்டுக்கு வெளிச்சு வரும். அது வரைக்கும் இது இருளடைஞ்ச வீடுதான். அது வரைக்கும் கல்யாணத்தை பத்தி பேச தயாரா இல்ல. நீயும் அதை பத்தி அடிக்கடி பேசாத. ஹலோ ஹலோ, அன்னைக்கு விழாவில ரொம்ப அருமையா பாடினீங்க. பாராட்டும் 2-3 தடவை ட்ரை பண்ண முடியல. ரொம்ப பிருந்தா, நான் கோயிலுக்கு போறேன், வரீங்களா? நீங்க போயிட்டு வாங்க. ஏன் கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க போயிட்டு வாங்க. சாமி கும்பிடும்போது எனக்கும் சேர்த்து வேண்டிங்க. இந்தாமா. மேலும் கீழும் மூச்சு வாங்கலாச்சு. நானும் நீயும் சேரும் நேரமாச்சு. அடீரமான பூவே, அந்த பூவில் உள்ள தேனே தரவா.
கீழும் மூச்சு வாங்கலாச்சு நானும் நீயும் சேரும் நேரமாச்சு. காட்டில் ஒரு செண்பகப்பூவு வாசம் அடிக்கையிலே கன்னி பொண்ண நினைச்சு நினைச்சு உள்ளம் துடிக்கையிலே ஆத்தங்கரையில் அந்தி மழையில் உந்த நினைவில் வந்த கனவில் மேலும் கீழும் மூச்சு வாங்கலாச்சு. நானும் நீயும் சேரும் நேரமாச்சு. முத்தமழை திரும்ப திரும்ப நித்தம் கொடுத்திடவா. புத்தம் புது பூவின் சேனை அள்ளி குடிச்சிடவா. நித்திரைய நாமரக்க நெஞ்சம் கனலாயிருக்க நித்திரைய நாமரக்க நெஞ்சம் கனலாயிருக்க ஒன்ன நினைச்சே கண்ண முடிச்சே சொல்ல நினைச்சே உள்ளம் தவிச்சு. மேலும் கீழும் மூச்சு வாங்கலாச்சு லலலலா. நானும் நீயும் சேரும் நேரமாச்சு. அடீரமான பூவே அந்த பூவில் உள்ள தேனே தரவா. மேலும் கீழும் மூச்சு வாங்கலாச்சு. நானும் நீயும் சேரும் நேரமாச்சு. நிரூபணத்துக்கு சொன்ன விஷயத்தை நானே கேள்விப்பட்டேன். எந்த காலத்திலயும் அப்பனுக்கு வப்பாட்டியா இருந்து துரத்தப்பட்டவள தாயா மதிச்சு இப்படி பகலா தேடுறதுன்னா அதுக்கு ஒரு தனி பக்குவம் வேணுங்க. உள்ளந்தான் இப்படி இல்லையா இருக்கணும். அப்பா கையில இருந்து கோயில் காலேஜ் ட்ரஸ்ட் இந்த பொறுப்பெல்லாம் பிரபு தம்பி கைக்கு வந்தது. இப்ப உற்சவ காரியத்துல இருந்து ஊரு காரியம் வர அத்தனையும் ஒழுங்கா நடக்குது தம்பி. ஆமாங்க, எந்த காரியத்தையும் அக்கறையா ஒழுங்கா செய்யற ஒரு நல்ல குணம் அவர்கிட்ட இருக்குங்கிற. ஆனா கண் முன்னாடி ஒரு தப்பு இருந்துச்சு விடமாட்டான். அது அப்பனே ஆனாலும் சரி. அதனாலதாங்க அப்பனுக்கு மகனுக்கு பேச்சுவார்த்தை இல்லாம போயிடுச்சு. தர்மலிங்கத்தோட குடிகாரத்தாத்தை பார்த்து பார்த்து பையனுக்கு மனசு ரொம்ப வெறுத்து போய் எந்த குடிகாரனை கண்டாலும் கொலகாரனை பார்த்த மாதிரி இருக்கு. குடிச்சு குடிச்சு குடிய கெடுத்ததுனாலதான் அந்த மகராசி சின்ன வயசுலயே கண்ண மூடிட்டேன். சாராய போத சம்சாரத்தோடய வாழ விடல, சேத்துக்களோடய வாழ விடல. அதனாலதான் அந்த தம்பி எந்த பொண்ணுகிட்டையும் தாயாவும் தங்கச்சாவும் நினைச்சு பாசத்தோட நடந்தது. ஆமாங்க, ரொம்ப வேலை திருத்தி தன்னுடைய கோயில் பள்ளியிலேயே வேலை கொடுத்து ஆரம்பிச்சுட்டு வராரு. இந்த மாதிரி ஊருக்கு ஒரு பிரபு இருந்தா போடுங்க. நீங்க சொன்னது 1000த்துல ஒரு வார்த்தை தம்பி. சாதித்தனம் பார்க்காம ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம இந்த மாதிரி ஓடி வந்து உதவுற குணம் நம்ம பசங்க கிட்ட வந்துட்டா ஊர் உலகம் ஏன் இப்படி இருக்கு? அது ஏன் கேக்குறீங்க? பிரபு சார் வாங்க சார், வாங்க 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 வணக்கம் வணக்கம். இருக்குங்க, ஒரு முக்கியமான வேலையில ஆப்பிட்டுக்கிட்டேன். அதனாலதான் உங்களை பார்க்க முடியல. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பிரபல நடிகை வெல்வெட் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல ஒரு பயங்கரமான பிறந்த நாள் விழா. வேற யாருக்கும் இல்ல, அவங்க வீட்டு நாய்க்கு. இதை தவிர வேற ஏதாவது நல்ல செய்தி இருக்க? உங்களுக்கு வேற நல்ல செய்தி கொடுக்கலாம்னு தான் நினைச்சேன் சார். வெரி சாரி சார். ஆனா அதுக்காக நீங்க மனசு விட்டுறாதீங்க.
நீங்க கவலையே படாதீங்க. காலை பத்திரிக்கை, மாலை பத்திரிக்கை, பகல் பத்திரிக்கை, ராத்திரி பத்திரிக்கை இப்படின்னு எல்லா பத்திரிகையிலையும் விரிவா நியூஸ் கொடுத்திருக்கேன். ரேடியோவே நான் விடல. ஆமா, உங்க சின்னம்மாவோட போட்டோ இருக்கா? டிவியில கேட்டாங்க. கைலாஷ், என் சின்னம்மா தங்கச்சியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்காது. நான் எப்பவுமே அவங்க நினைப்புலதான் இருக்கேன். நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க சார், அவங்க கண்டிப்பா கிடைச்சிடுவாங்க. சார், நல்லவன உலக பார்த்தாங்க. அந்த வயபுரையாளுங்க ஆம்பளை வீட்டுல பூந்து ரொம்ப கரெக்டா பண்ணிருக்காங்க சார். எங்க மேக்கால தெரியல. அவன் எப்ப பார்த்தாலும் பொம்பளைகிட்டே இப்படி அக்கிரமம் பண்றீங்களா? உங்களுக்கு ஏவே இருக்க வேலையா? ஐயோ, ஏன் மக இல்லாத என்ன கத்திட்டு இருக்கிற? எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன சண்டை? தம்பி, இந்த கடன்காரங்க செய்யற அநியாயத்தை பாத்தீங்களா? கடன் கொடுத்தவனுக்கு தானே தெரியும் வருத்தம். யோ சுமாரியா, யாருமா உள்ள? வெளியே வாங்க. தம்பி, என்ன விஷயம்? இந்த அநியாயத்தை பாருங்க தம்பி. ஆதரவுக்கு யாரும் இல்லாம தவிச்சிட்டு இருக்கோம்பா. எங்க முதலாளி வையாபுரி கிட்ட கடன் வாங்கிட்டா வட்டி கொடுக்க வேண்டாம். இவங்க மேல 10,000 வாங்கிட்டு துபாய்க்கு போறேன்னு தபாய்க்கிறானே. எங்க பணத்துக்கு என்னையா வாடி? ஓய், கடன் கேட்கறதுக்கு வரமுறை வேணாம். ஏன் பாருன்னா அது கேள்வி முறையே கிடையாதா? ஏன் பாத்திரத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்ட? ஏமா, என்ன நடந்துச்சு? என் மகன், இவ புருஷன் நகனட்டெல்லாம் வித்து இவங்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கி பாஸ்போர்ட் எடுத்துட்டு துபாய்க்கு போறேன்னு போனாப்பா. என்னாச்சோ ஏதாச்சோ பணம் எல்லாம் போய் பம்பாயில அனாதே தவிச்சிட்டு இருக்காப்பா. அங்க எல்லாம் ஏயா போனோம்? இங்கே எல்லாம் வேலை செஞ்சு பொழைக்கிறது. நாங்கெல்லாம் இங்க பழைக்கலையா? நல்லா கேளுங்கய்யா. ஓய், நீ ரொம்ப பேசுற. உள்ளூர்ல பழைக்க வக்கல் இருந்தா எல்லாம் துபாய் வரைக்கும் போறான். முதல்ல இடத்த காலி பண்ணு. எங்க பணத்துக்கு என்னையா வழி? வையா அப்படி என்ன வந்து பாக்க சொல்லியா? போயா. ஏமா, சாயந்தரம் என் வீட்டுக்கு வா. உன் மகன் அட்ரஸ் இருக்கா? அவனுக்கு மணி ஆர்டர் அனுப்பிச்சு வரவழைப்போம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா துபாய் துபாய் கேலி செய்யறாங்க தம்பி. கவலைப்படாத, அவன் வந்தோடனே என் பண்ணையில வேலை போட்டு தரேன். முதல்ல கண்ணத்தோட. யோ, என்ன வேடிக்கை? போயா. நீ நல்லா இருக்கணும் தம்பி. பொம்பளைங்களே சரியா பார்த்தது இல்ல போல இருக்கு இந்த மைனரு. வாயா, அப்ப சரியா பாக்கலன்னு இப்ப பாக்க வந்தியா? நீ எங்க குடியிருக்க? உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே. வாயா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. உன்னை கேட்டுதான் ஊர்ல கால் எடுத்து வைக்கணுமா? எனக்கு தெரியாம போச்சு. நீ நாடக நடிகையா? என்னையா ஒண்ணும் தெரியாத மாதிரி கதை விடுற? ஒரு பொண்ணு மூக்கும் மொழியுமா ரோட்ல வந்து நின்னுட்டா, விட மாட்டீங்களே. பேசாம பைக் எடுத்துக்கிட்டு போவியா? என்ன என்ன விசாரிப்பு வேண்டி கிடக்கு? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும்யா. இந்த பைக்குக்கெல்லாம் மயங்குறவ இந்த மைனா இல்ல. போய் வேற ஆளை பாரு. நான் என்னமோ நினைச்சு கேட்டேன், நீ என்னமோ நினைச்சுட்டு புரிஞ்சு தள்ளுற. எல்லாம் என் டைம் தான். என்ன உன் டைம்? உன் நேரங்காலம் நல்லா இருக்கு, அதனாலதான் உன்னை சும்மா விடுறேன். போவியா? இப்ப முடியாது வேலைமா. 2 நாளைக்கு வேனுக்கு நல்ல வேலை இருக்கு. வர சனிக்கிழமை வேணா வேனை சர்வீஸ்க்கு விட்டுரு. வேலைமா, தம்பி அப்படித்தான் சொல்லுவாங்க. நாம தான் எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்போ செஞ்சு முடிச்சிடணும். நீங்களா என்ன பண்ண சொல்ற? உங்களால என்னையா செய்ய முடியும்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த ஜோசப் பையன் மாத்திரம் கிடைச்சான், அவன் சிண்டு அறுத்து ஒரு சௌரி ஆக்கி உன் கையில கொடுத்துருவேன். அப்ப என்னையா செஞ்சா உங்களை? சொன்னானே பாவி. என்ன சொன்னா? எனக்கு இந்த வயசுல கோட்டு போட்ட ஒரு பையன் இருப்பான்னு. ஐயோ, உங்களுக்கு என்ன கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படியா கோட்டு போட்ட பையன் வந்து பறப்பான்? அது ஏன் தப்புதான். ஜோசியங்கிட்ட காமிச்சன ஜாதகம் அது என்னோடது இல்ல, எங்க அம்மாவோடது. அந்த கோட்டு போட்ட பையன் வேற யாரும் இல்ல, நான் தான். உன் புத்தி ஒண்ணு விட்டு போகாதையா. நீ ஒரு அவசரம் கொடுக்கையா, நீ ஒரு நிதானம் கொடுக்க. உனத்தான் சொல்றேன். வயசு காலத்துல சந்திரபிம்பம் மாதிரி இருந்த, இப்போ மப்பு மந்தாரம் மாதிரி இருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா கும்மிருக்காய் அமாவாசை போல ஆயிட போற. அப்புறம் நீ என்ன மாதிரி அவதிப்படாத. நீ மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லு, உடனே முடிச்சிடுற. எதை? கல்யாணத்தை. யோ, நீ ரொம்ப கிட்ட வர. எதை நினைச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் கட்டிக்கிறேங்கிற? ஐயோ சிவசிவா, உனக்கு எனக்கு கல்யாணமா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பந்தக்கால் போடுறானே, அவன் பந்தக்காலால இல்ல
சொந்த காலையே என்ன போட்டு உரைப்பான். உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்குளிர பாக்கணும்னு ஒரு ஆசை. படப்படாதா? படலாம். உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷமா? உன் புருஷன் நான் பார்க்கவே இல்லையே. உள்ள வச்சு பூட்டி புட்டியா? அந்த வயிற்றுல ஏயா கேக்குற? கொன்னுட்டியா? அந்த ஆளுக்கு என் கூட வாழ்க்கை நடத்த கொடுத்து வைக்கலையா? இதாரு? தற்காப்புக்காக. தாய்க்குலம். எனக்கு எதுக்குயா? வயசு பிள்ளை பிரபுவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு நல்லபடியா பாக்கணும்னு ஆசைப்படுவியா? அதை விட்டுட்டு மாட்டிக்கிட்டான். பிரபு தம்பி வசமா மாட்டிக்கிட்டான். பிச்சுமணி பிச்சு ஓதறடை. இந்த நில்லுமா. மைனாங்கிறது யாரு? நான் தான். என்ன வேணும்? நீ நாடகங்களை நல்லா நடிக்கிறதா பேசிக்கிறாங்களே, நாங்க சினிமாவுக்கு ஆள் எடுக்கிறோம். வரியா? சினிமாவுக்கு ஆளு நீ தேடுறியா? ஏமா நாங்க தேடக்கூடாதா? நீ ஸ்டேஜ்ல போடுற ஆட்டத்தை சினிமாவில போட்டி 1000 கொடுப்பாங்க. வரியா? எப்படி அபிப்பிராயம்? அப்படி பண்றீங்க? விடு. என்னம்மா அன்னைக்கு மோட்டார் சைக்கிள் மைனர் குறும்பு பண்றாருன்னு நினைச்சு அப்படி பேசிட்டேன். தப்புதான், மன்னிச்சிடுங்க. இந்த காலத்துல இவ்வளவு கூட பேச தெரியலனா தனியா வாழ்ற பொம்பளையும் பொழைக்க முடியாது. ஆமா, யார் அந்த ஆளுங்க? யார் அந்த பொண்ணு? இவ பேரு தேவகி, என்னோட தங்க. சரி விடு, போறேன். இவர் யாருக்கா? உனக்கு முன்னாடியே தெரியுமா? இவரா? இவர்தான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. என்னையா வாட்டு வையாபுரி தம்பி, உடம்பு எப்படி இருக்கு? தம்பியோட தயவால ரொம்ப நல்லா இருக்கேன். தம்பி மோட்டர் பைக் நல்லா ஓட்டுறீங்க, ஓட்டுங்க. ஆமா, தெரு பூரா உங்க ஆளுங்க கலாட்டா பண்றாங்களாமே. கலாட்டாவா? அப்படின்னா என்னங்க? டேய் இவடா, என்னடது? தண்ணிங்க கொண்டாங்க. அட பரதேசி, கொண்டாடா. படுவா. ஓய்,
உன் கடையை பார்த்து வியாபாரம் பண்ண. கண்ட பசங்களை விட்டு பொண்ணுங்களை கலாட்டா பண்ற வேலை வச்சுக்கிட்ட உன் எலும்பே ஜாக்கிரதை. நான் சொல்லாம எவன் சொல்லுவான்? ஐ எம் லைக் யுவர் காட் ஃபாதர். சீசனை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்குப்பா. நாய்க்கு ஒரு சீசன், நரிக்கு ஒரு சீசன், யானைக்கு ஒரு சீசன், பூனைக்கு ஒரு சீசன். இவ்வளவு ஏன் இந்த கோழிக்கு கூட ஒரு சீசன் இருக்குப்பா. பாத்தியா அந்த மரத்தை இந்த வசந்த காலத்துல கோழி கொண்ட மாதிரி செக்கச்சவேல்னு என்னமா பூத்து குலுகுது. அதே மாதிரிதான்ப்பா மனுஷனுக்கும் ஒரு சீசன் இருக்கு. மேட்டிங் சீசன் மாதிரி மேரேஜ் சீசன். இப்போ உன்னோட சீசன். காலங்காத்தால இதை சொல்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்தீங்களா? ராத்திரியில எழுப்பி சொன்னா நீ கோச்சுக்குவியே, அதனாலதான்ப்பா பகல்ல சொல்றேன். கைவசம் பருவ பொண்ணு மகாலட்சுமி ஆட்டம் ஒண்ணு இருக்கு. நானே முன்னால நின்னு நடத்தி வைக்கிறேன். அதை விட்டுட்டு நீ ராத்திரி பகல் பார்க்காம மோட்டார் பைக்ல டர்ரு புருன்னு போறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு தம்பி. உங்க ஆசை எனக்கு புரியும். என் நன்மைக்காக இருக்கிற ஒரே ஆள் நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும். என் லட்சியம் இந்த பண்ணைய தமிழ்நாட்டிலே பெரிய பண்ணைய ஆக்கணுங்கிறது மட்டும் இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்க அப்பாவால் விரட்டப்பட்ட மீனாட்சி அம்மாவும் அவங்க குழந்தையும் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க நல்லா வாழ்றத பாக்குற வரைக்கும் இந்த கல்யாணம் காட்சி. தம்பி போய் முட்டையா எண்ணுங்க. முட்டை என்னவா? ஒரு முட்டை எண்ணிட்டு அடுத்த கோழிக்கு போறதுக்கு முன்னால முதல் கோழி இன்னொரு முட்டையை போட்டுறது. திருப்பி திருப்பி சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். நீ கோழி பண்ணிலே அடைஞ்சு கட. உன் நிச்சயதார்த்தத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணல, பண்றேன். உங்க பாட்டு டான்ஸ் இதுல எல்லாம் எனக்கு பிடிச்ச ஒரு நளினம், ஒரு ஆர்டிஸ்டிக் டச் இருக்கு. எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். உனக்காக ஒண்ணு என்ன, 1000 டியூன்ஸ் இருக்கு இந்த கிட்டார்ல. சோ ஐ கேன் பிளே யுவர் பியூட்டி இன் மை கிட்டார். அப்போ ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க சொல்ற மாதிரி எதுவும் இருக்காது வேணாமா? இந்த காலத்துல காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க 4 பசங்களோட பேசி பழகாம இருக்க முடியுமா? அதுவும் நம்ம பிருந்தா. அது தங்கமான பொண்ணுதான் தம்பி. எனக்கு தெரியாதா? கிணத்து தண்ணியை ஏத்தம் போட்டு இறைச்சிட்டு போற காலம் இது. இப்ப எதுவும் நடக்கும். காலேஜ்ல பேசினா சரி, தெருவுல போகும்போதும் வரும்போதும் பேசினா சரி. அந்தி பொழுதுல ஆத்தங்கர ஓரத்துல ஒரு வயசு பையனோட தன்னந்தனையா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தானா அது என்னன்னு நினைக்கிறது? 2 கை தட்டாம மோசம் வருமா? நல்லா யோசனை பண்ணி பாருப்பா. அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் தம்பி. உன் வீட்டுக்காரியா வர போறவ நாக்கு மேல பல்லு போட்டு 4 பேர் 4 விதமா பேசினா அது நமக்கு நல்லா இருக்குமாப்பா? சரி, தப்பு நடக்காம பாத்துக்கலாம். இருந்தாலும் நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல. ஒரு முட்டைக்குள்ள 2 மஞ்சக்கருவு இருக்க முடியாதுப்பா. ஒரு முட்டைக்குள்ள 2 மஞ்சக்கருவு இருக்க முடியாதுப்பா. கவனமா இரு. செய்யறமா, சத்தியமா செய்யறமா. அத்தே. அடடே பிரபுவா, உட்காருப்பா. என்ன பிரபு, புது கெஸ்டவா? பிருந்தாங்க உள்ள இருக்கா? பிருந்தாவுக்கு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்தேன். வழக்கமா வளையல் தானே வாங்கிட்டு வருவ? வழக்கத்தை மாத்திக்கிட்டேன். பிருந்தா, புது கனெக்ஷன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நிச்சயமா பிடிச்சிருக்குமே. ஒண்ணு கஷ்டம் இல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். கேஸ் வெளியே பரவாம பாத்துக்கணும். அதர்வைஸ் நத்திங் டு வரி அபவுட். பிருந்தா, நான் எப்பவுமே உன் பிரியமுள்ள பிரபுதான். பெரியமா 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 ஏதா இது பெரியமா பெரியமா இனிமே நீ வெத்தலவாக்கு இடிக்கவே வேண்டியதில்ல. அதுக்கு ஆள் வருது. ஐயோ, நம்ம பையனுக்கு எவ்வளவு நல்ல பேரு தெரியுமா? முச்சுக்கிறானுங்க, பிச்சுக்கிறானுங்க. இவன் தான் வேணும், இவன் தான் வேணும். எத்தனை அம்மா இருக்கு தெரியுமா?
தம்பொண்ண தர்றேன் முன்னுக்கு வந்தாங்க. நீங்க எல்லாம் யாரும் வேணா முறை பண்ணு பிருந்தா இருக்காடு பிருந்தாவே பிக்ஸ் பண்ணிட்டேன். பெத்தவங்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டேன். பையனை பெத்துட்டு உட்கார்ந்துருக்கானே இவங்கிட்டையும் சம்மதம் கேக்குறேன். முண்டா உனக்கு சம்மதமா? இவர்த்த பேசவே மாட்டாரே. தலையாவது ஆட்ட மாட்டேன். சிவடா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. மேலக்கார பந்தக்கார எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணோம். ஆமா ஒரு கல்யாணத்துல டவுன் அடிச்சு ஒரு ஊரையே சிவடாக்கிறானே 6 விரல் வச்சுக்கிட்டு. அவன் பேர் என்ன? தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி எப்படி பிடிக்கிறது? கிருஷ்ணவேணியை பிடிச்சா தட்சிணாமூர்த்தியை பிடிச்சுடலாம். நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு கிட்டார் வாசிட்டே இருக்கீங்களே. விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு பிரசாத். பிருந்தா, தனியா சந்திச்சு சந்தோஷமா பேசலாம்னு அப்படி புலம்பிட்டே இருக்கியே. இத பார், வயசு வந்த பொண்ணுங்க வீட்டுல இருந்தாலே இந்த கல்யாண பேச்சு அடிக்கடி ஏற்படும். 6-8 பேர் வருவாங்க போவாங்க பாப்பாங்க. நடக்கிற ஒவ்வொரு காரியம் சக்சஸ் ஆகணும்னா ஒவ்வொரு பொண்ணும் குறைஞ்சது ஒரு 10-15 பேர்னா கட்டிக்கணும். அதனால டோன்ட் வரி. கொஞ்சம் சரியாமா? கமான் ஸ்மைல். நீங்க கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம பேசுறீங்க. யாரோ வந்து என்ன பொண்ணு பார்க்கல, நிச்சயதார்த்தம். கொஞ்ச நேரத்துல மோட்டர் பைக் சுத்தம் கேட்கும். ஆமா உனக்கு ஆப்பிள்லாம் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாங்க, உசுறு தள்ளி வைக்கிறேன், அப்பதான் ஆப்பிள் பிடிக்கும். வெரி குட். முக்கியமான விஷயங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்தாச்சுல்ல? வந்தாச்சுங்க. ஓகே. என்னது மெத்துன்னு என் தொடமையில கால் வச்சுட்டு போறீங்க? ஏமா பொண்ணுக்கெல்லாம் அலங்காரம் முடிஞ்சு போச்சா? கொஞ்சம் வாங்க வாங்க. என்ன விசேஷம்? நல்லா இருக்கு தம்பி உன் கேள்வி. இது நிச்சயதார்த்தம். யாருக்கு? எனக்கு. உனக்கு தாப்பா. என்னது? வா 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 வா. சொல்லுங்க சொல்லுங்க. வா வா. என்னது? நிச்சயதார்த்தம். விளையாடுறீங்களா? என்ன கேட்காம எப்படி இதெல்லாம் செஞ்சீங்க? என்ன தம்பி உனக்கு இஷ்டம் இல்லையா? அதனால என்ன தம்பி, தொட்டில இருக்கிறது முடிவான விஷயம். அது இப்ப செட்டில் ஆகுது. சும்மா வந்து உட்காரு தம்பி. உட்காரு தம்பி. யார கேட்டு செஞ்சீங்க? உறவுக்காரங்க கூப்பிட்டு உட்கார வச்சா தலையாட்டிடுவேன் நினைச்சுங்களா? என்ன பேச்சு பேசுறது தம்பி? உன்னையே நாங்க வற்புறுத்துறோம். நல்ல காரியத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க, வந்தோம். வேண்டானா போறோம். என்ன தம்பி இப்படி பேசுற? நம்ம வடிவேல் புள்ள பொண்ணு உனக்கு சொந்த அத்தை மகா. உனக்கு கட்டிக்க இஷ்டம் இல்லையா? பெத்தவனே வெளியே போயிட்டான், பேசாம இருந்தா எப்படிப்பா? பிருந்தாவை கட்டிக்க இஷ்டமா இல்லையா சொல்லு. இல்ல இல்ல இல்ல. பிரபு, என்னடா இதெல்லாம் இத்தனை பேருக்கு முன்னால? அத்தை, என்னால பிருந்தாவை கட்டிக்க முடியாது. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் பிருந்தாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏண்டா? எனக்கு பிருந்தாவை பிடிக்கல. சொந்த அத்தை பொண்ணுங்கிற முறையில தான் பழகிருக்கேன் தவிர கல்யாணம் பண்ணிக்க முடியல. இல்ல அங்க ரெடி பேசிட்டு இருக்க. உள்ள போய் பிருந்தாவை கூட்டிட்டு வாடி, போலாம். இந்த பாருங்க மாமா, இந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நடக்காம தடுத்திருப்பேன். என் மேல உள்ள பிரியத்துல பிச்சுமணி செஞ்ச தப்பு. மாமா என்ன மன்னிச்சிருங்க. பிருந்தாவை எனக்கு பிடிக்கல. அத்தை என்ன மன்னிச்சிருங்க. பிருந்தாவை எனக்கு பிடிக்கல. பிச்சுமணி சார், நம்ம பிரியமுள்ள பிரபுதானே படவா தட்டி பேசவா போறான்னு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. பிருந்தாவை எனக்கு பிடிக்கல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் யாரையும் அவமானப்படுத்தல, யாரையும் புண்படுத்தல. இந்த வீட்டுல இப்படி ஒரு நிச்சயதார்த்தம் நடக்க முடியாது. இந்த வீட்டுல இப்போதைக்கு ஒரு மருமக விளக்கேத்தி வைக்க வர முடியாது. அம்மா, உங்க பிரியமுள்ள பிரபு நீங்களும் மன்னிச்சிருங்கம்மா. உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. வா 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 வா.
என்ன தனியா வர்ற? ஆம்பளை துணை இல்லாம நீ வெளியே வரமாட்டிய. குறைஞ்சது அந்த துடைக்கிற பையலாவது வேணுமே. ஏய், இப்போ உனக்கு ஏதாச்சும் வேணுமா? சூடா கொடுக்குறேன். கடையை பாரியா, கதை அளக்காம. ஒரு கட்டு சுருட்டு கொடு. குடுக்கலன்னா விட போறியா? இந்தா புடி. ஆமா, நீ லாரி வாங்க போறதாக பேசிக்கிறாங்க. ஏ, உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சாகணுமோ? பெரிய வாங்கி கொடுக்கிற வள்ளல் மாதிரி தான். அதுக்கு நான் எதுக்குமா? உனக்கு வசதியான வலுவான ஆட்கள் இருக்கும் போது நீ லாரியும் வாங்குவ, ரயிலும் வாங்குவ. போதியா, இதோட நிறுத்திக்க. இந்தாயா, பாக்கி சில்லறைய கொடு. இந்தா. அம்மா, நடந்தா வந்திருக்கிற? கால் நோகுமே. கூட்டிட்டு போக மோட்டார் பைக் வருமோ? பைக் வரும், கார் வரும். அத பத்தி உனக்கனையா? வரும் வரும். உனக்கு வராமலா? பெரிய பிரபுவம்ஸ் சப்போர்ட் ஆச்சே. உனக்கு ஏன் வராது? பேசாம அந்த அளவோட நிறுத்திக்க. பிரபு தம்பியை பத்தி மட்டும் ஏதாச்சும் பேசல, அப்புறம் பூரா கதையும் பேச வேண்டி வரும். பெரிய இவரு செவருங்கிறதெல்லாம் அப்புறம் தெரியும், ஞாபகத்துல வச்சுக்க. ஏய் பிருந்தாவா, வா. ஏன் நிக்கிற? உட்காருமா. சரி, என்ன விஷயம் சொல்லு. நான் பிரசாதம் விரும்புறது உங்களுக்கு. நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமாங்கிறது கல்யாணம் கட்டிக்கிற உறவு மட்டும்தானே. நீ நல்லா இருக்கணும், அதுதான் என் ஆசை. தம்பி, பிரபு தம்பி, வயசுல சின்னவளா இருந்தாலும் நான் இன்னைக்கு முன்னால தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமை. தலைகால் புரியாம உங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் எவ்வளவு ஆடி போயிருப்பேன் தெரியுமா? சின்ன பொண்ணு, எப்படிப்பட்ட ஒரு ஆளு நீ அங்கிள் அடையறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? அந்த வகையில நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆனா இன்னொரு வகையில you lost something great. அடைய இருந்த லாபத்தை காட்டிலும் நீ இழந்த நஷ்டம் இருக்கே, அது ரொம்ப பெருசுமா. அத பத்தி என்ன இப்போ? இருந்தா வா, உன்னை வீட்டுல டிராப் பண்றேன். வாடி அடி வாடி அடி வாடி எங்க பகழங்க எங்க காப்பட்ட முக்கா துட்ட பாடாத வாய திறந்த அடி வாடி அடி வாடி அடி வா. என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணுலயே நான் பட்ட பகலையே குடிச்சிட்டு கும்மாளம் போடுறீங்களே, உங்களுக்கே இது நல்லா இருக்கா? வெக்கமா இல்ல? நினைனே திட்டுறது. உட்காந்து பிராண்டி விஸ்கி காஃபி டீ ஏதாவது. நான் ஒண்ணு காஃபி சாப்பிட வரல. நீ போய் காஃபி ஏதாவது நிக்கிறது ஒரு மாதிரி நீங்க என்ன செய்றீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் வந்தேன், நீங்க கூப்பிட்டீங்களேன்னு. உங்களுக்கு எல்லாமே ஃபன்னா இருக்கு. முதல்ல படிப்பு ஃபன், அப்புறம் செக்ஸ் ஃபன், இப்போ லைஃபே ஒரு ஃபன். பிரசாத், எனக்கு என் லைஃப் ஃபன் இல்ல. உங்க பக்கத்துல நிக்கவே முடியல, அருவருப்பா இருக்கு, ஒரே நாத்தம். இத உடனடியா நிறுத்தி ஆகணும். இல்ல என்ன சொன்னீங்க? லீவ் மீயா? ஐ வில் லீவ் யூ, ஐ வில் லீவ் யூ, ஐ வில் லீவ் யூ. வாங்க, உனக்கு காஃபி டீ ஏதாவது வாங்க சொல்லு. சாரி, நான் என்ன புரிஞ்சுக்காம நீ திட்டுற. நீ பாத்ரூம் இந்த நான் வாங்க வாங்க. எங்க கூடுற நீ? என்னடா பாடுன? பாடி என் கப்பா கிழங்க வா, மூஞ்சிய திருக்கி கையில கொடுத்துருவேன். உங்க அக்கா கிட்ட போய் பாடுறா ராஸ்கல். வாங்க வாங்க வாங்க. என்ன தனியா வர்றீங்க? அக்கா சுருட்டு வரல? தாகமா இருந்தது, சோடா சாப்பிடலான்னு வந்தேன். என்ன வெறும் சோடாவா சாப்பிடுறீங்க? ஏதாவது கொஞ்சம் கலந்து தர்ற சாப்பிடுறீங்களா? வேண்டாங்க. அப்போ ஒரு பஞ்சு முட்டாயாவது சப்புங்க. வேண்டாங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு கடலை உருண்டையாவது சப்பிட்டு தான் போகணும். அட வேண்டாண்ணா. கஜா கண்ணு, உங்க அக்கா வேலம்மாவும் அந்த பிரபு முதலாளியும் ஏன்டா தொடக்கிற பையா கத்துற? அத பத்தி பேசாதீங்க. சரி, அத விடு. ஏதோ ஒரு பிரியத்துல கேட்டா சும்மா வெற்றிய. உள்ள வந்து பாரு, பெரிய அதிசயம். வா. என்ன
என்ன அப்படி பாக்குற? பாக்குறதுக்கு சர்க்கஸ் கொட்டக மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா? உள்ள சொர்க்க லோகமே அடங்கி இருக்கு. ஒரு தடவை நீ வந்துட்ட, அப்புறம் நீயா தேடிட்டு வருவேன். வா உட்கார். நீ சர்பத் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டுருக்கேன். எங்க திருவிழாவில் சாப்பிட்டிருப்பேன். இத பாத்தியா? இத்தாலியில இருந்து வர வச்ச ஸ்பெஷல் சர்பத். 1/2 கிளாஸ் வாய்க்குள்ள விட்டுட்ட, தலை கிருன்னு ராட்டின சுத்துற மாதிரி ஒரு சுத்தி நிக்க. சாப்பிடு. வேண்டாம். சாப்பிடு. வேண்டாம். சரி விட்டு, நான் சாப்பிட்டுக்கிறேன். கண்ணா கண்ணா, உங்க அக்கா வேலம்மாவுக்கும் அந்த பிரபு முதலாளிக்கு என்ன நீ வந்ததுல இருந்து அதே கட்டிக்கிட்டு இருக்க? அத கேட்காம பின்ன உன்னை கூட்டிட்டு வந்து ராமாயணத்துக்கு விளக்கமா கேட்பாங்க. ஏன்டா துடைக்கிற பையா? என்ன நீ என்னைய மறைச்சிக்கிட்டு இருக்க? எங்க அக்கா கண்டா பயப்படுற? எங்க அக்காவுக்கும் உனக்கு என்ன கனெக்ஷன் அத சொல்லு. யாராவது எலக்ட்ரிஷியன் இருந்தா கூட்டி வா, கேட்டு சொல்றேன். உன்னை யாரா உள்ள வர சொன்னது? நீ தானே கூட்டிட்டு வந்த. நான் கூட்டியாருவேன். நீ ஏன்டா வந்த? பிறந்திருக்குது பாரு, முளைச்சு 3 நிலை விடல, அதுக்குள்ள ஊரையே கெடுக்க வந்திருக்குது. போடா. பிரபண்ணங்கிட்ட சொல்றேன் பார். அடிங்கம். இப்போ சொல்றேன், ஒக்கா வந்தாலும் சரி, அந்த பிரபுவே வந்தாலும் சரி, இந்த சொர்க்கலோகம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த ஊரையே குழப்பி போடுறேன். குழப்பி மறுபடியும் சொல்றேன், ஒக்கா வந்தாலும் சரி, இல்ல எங்க அக்காவும். தம்பி, நான் ஏன் கவலைப்படுறேன்? எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். இதுவரைக்கும் நீ எடுத்துக்கிட்ட முயற்சி எதுவுமே வீண் போனதில்லை. அப்படி இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் தங்கச்சி சின்னம்மான்னு அவங்களே நினைச்சுக்கிட்டு எப்படிப்பா? நீ வேணா பாரு, ஒரு நாள் உன் தங்கச்சி உன் கண்ணு முன்னால் வந்து நிக்கத்தான் போற, நீயும் அசந்து நிக்கத்தான் போற. சிரிப்பா, சிரிப்பா. நீங்க போய் எவ்வளவு நாள் ஆச்சு? நல்ல செய்தியோட வருவீங்கன்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் என்ன மன்னிச்சிருங்க சார். எங்க பத்திரிக்கையில ஒரு சிறப்பு மலர் வெளியிடுறோம். அது சம்பந்தமா சேலம் ஈரோடுன்னு தூள் போக வேண்டியது. நீங்க நம்பளா நமக்கு நம்பாட்டி போங்க. உங்க சின்னம்மாவை பத்தியும் உங்க சின்னம்மா மகளை பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஒழிய சிறப்பு மலரையே விட்டுட்டேன். அப்புறம் அங்க சுத்தி இங்க சுத்தி கருதியில கண்டுபிடிச்சிட்டல வீட்டதான். அப்புறம் விசாரிச்சா உங்க சின்னம்மா செத்துட்டதாகவும் அவங்க மகள் எங்கேயும் போயிட்டதாகவும் சொன்னாங்க. நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க சார், நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுறேன் சார். போதும், புது முயற்சியில நான் ஈடுபட்டு இருக்கேன். உங்க சின்னம்மா நாடக நடிகையா இருந்ததால தன்னுடைய மகளையும் நாடக நடிகையா ஆக்கியிருப்பாங்கிற ஒரு டவுட்ல ஊர்ல இருக்கிற அத்தனை சபா அத்தனை நாடக மன்றத்திலையும் பூந்து இனிமேதான் நான் விசாரிக்கவே போறேன். இப்ப கூட அங்கதான் போயிட்டு இருக்கேன். கைலாஷ், இந்த மலர் வேலை இருந்தா கொஞ்ச நாள் ஒதுக்கி வைக்க. என்ன செலவானாலும் சரி, அடுத்த தடவை உங்களை பார்க்கும்போது நல்ல செய்தி வருங்க. எனக்கு அதை விட்டா வேற வேலை என்ன? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். நானும் முடிஞ்சதும் ஊருக்கு போறியா? இல்ல, 4 நாள் தங்கிட்டு போறேன். மைனா, நான் இங்க வந்தது காரணமே என் சின்னம்மாவும் குழந்தையும் பாக்குறதுக்காக தான். அவங்க ஒரு நாடக நடிகை, எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதுக்காக ஒவ்வொரு சபாவை தேடிட்டு வரேன். அப்படியா? சரியா, லேட்டா போறதா சொல்லு, நானும் கூட வரேன். என் கூட இந்த ராத்திரி இல்லையா? ஏன், யார் என்ன சொல்லுவாங்க? அப்படி சொன்னாதான் என்னையா? கொஞ்சம் இரு, இப்பவே வந்துடுறேன். சார் வணக்கம் சார். என்ன ரொம்ப போர் அடிக்குதா? 10 நிமிஷம் பொறுத்துங்க சார், 10 பேர் கொடுத்து சொல்லிடுறேன். கவலைப்படாதீங்க சார். எப்ப ஆரம்பிச்சா என்ன, சீக்கிரம் முடிச்சா சரி. இப்பெல்லாம் வெளியே நடந்த கசல் நாடகத்தை நான் தான் கொஞ்சம் மாடம் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக தான் இந்த மெடல்லாம் வாங்கியிருக்கிறேன். நீ சாப்பிடுங்களா சார்? வேண்டாம் ஐயா, ஐயா டீ கூட
கனா பலிக்க நான் கேட்டதெல்லாம் கிடைக்க என் கனவு முழுதும் இனிக்க இனிக்க மானா மதுரை ஓயாத அலையே இதுவரை பாயாத நதியே சாயாத மலையே சரித்திரம் காணாத ரதியே மதுரை நம்ம மான மதுரை மல்லிகையே மச்சாங்கள் சேரு இப்ப தானே தனிக்க மாம்பழத்தை அச்சாரம் போடு சிலையே தினம் தினம் வாடாத மதியே நீ வந்த இடம் நல்ல இடம் வா 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 மானா மதுரை நம்ம மானா மதுரை மல்லிகையே மச்சான் கை சேரு இப்ப தானா கரிஞ்ச மாம்பழத்தை அச்சாரம் போடு நான் கண்ட கனா பலிக்கும் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும் என் கனவு முழுதும் இனிக்கும் இனிக்கும் நம்ம மான மதுரை மல்லிகையே மச்சாந்தி சேரு இப்ப தானா கனிக்க மாம்பழத்தை அச்சாரம் போட என்னடா நினைச்சிட்டு இருக்க இந்த பிரபு ஊருக்கு பெரிய மனுஷன்னா வீட்டுக்குள்ளேயே மோட்டார் பைக் விட்டு மோதலான்னு முடிவு பண்ணிட்டானா மோதிடுவானா மோத விட்டுருவீங்களா எங்க அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டம் வச்சிருப்பீங்களே வச்சிருக்கேன் செந்தமிழ்நாட்டுக்கே இந்த சொர்க்க லோகத்தை திறந்து விட்ட வேண்டான்னா இந்த பிரபுவோட கோழி பண்ணைய கொடசாய வைக்கல நான் பார்த்து வையாபுரி இல்லடா கொண்டடா காத நம்ம ஆளுங்களை விட்டு ஏற்பாடு பண்ணு இந்த ஊருக்கே நான் தாண்டா ராஜா என்ன மைனா உன்னையா பாக்கணும் வந்துட்டு இருக்கேன் என்ன விஷயம் உன் பண்ணைய ஒழிச்சு கட்டவே திட்டம் நடக்குது மைனா என்ன சொல்ற அந்த வையாபுரியும் அவனோட ஆண்களும் அங்க பேசிட்டு இருந்தாங்கய்யா அப்படியா ஆமாய்யா நானும் தேவகியும் எங்க காதால கேட்டோம் சரி எது எப்படி இருந்தா நான் பாத்துக்கிறேன் நீ பயப்படாத வண்டியில வீட்டுல இறக்கி விடுறேன் பரவாயில்ல வா எப்படியும் பின்னால தொட்டுக்கணும் தான் என் ஆசை மேல ஏறிட்டுங்கிறதுக்காக எது வேணாலும் பேசாத பேசாம வா
போடி இவளு பொண்ணுங்க கருப்பான் பூச்சியை பார்த்து பயப்படுற காலம் போய் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு ரவுண்ட் வர காலம் வந்துச்சுடி. என்ன இதுன்னு சொல்லாம இப்படி பயந்து உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லு. இல்லக்கா. என்னன்னு சீக்கிரமா சொல்லு, எனக்கு தூக்கம் வருது. நீ இல்லாதப்போ அந்த எழுத்த கடை வையாபுரி வந்து மிரட்டிட்டு போனாங்கக்கா. இவ்வளவுதானா? இத்தனை நாளா அங்க இருந்து மிரட்டிட்டு இருந்தா இப்ப இங்கேயே வந்து மிரட்ட ஆரம்பிச்சுட்டானா? எட்டு ஒரு உதவ வைக்கிறது தானே. அம்மா என்ன சொன்னா? அக்கா சொக்கா எல்லாம் சுக்கா போட்டு சாராய் கடையில வித்துடுவான்னு சொன்னாங்கக்கா. இதுக்காடி பயந்துட்ட? கொலைக்கிற நாய் கடிக்காதடி, விடுறே, அவனை நான் பாத்துக்கிறேன். வேண்டாம்க்கா, நீ வேற அவன்கிட்ட மோதி அவன் கோர்ட்ல மறுபடியும் என்கிட்ட வந்தான்னா என்ன மாதிரி தைரியம் உனக்கும் இருக்குன்னு நினைச்சுதா இப்படி எல்லாம் பேசிட்ட? நீ என் கூட பிறக்கலதா, நீ யாரோ நான் யாரோ. ஆனா கலங்கப்படாம பாடாத பூவா ரெண்டு அனாதைங்க ஒன்னா சேர்ந்துட்டோம். இதுதான் விதினா அதை ஏத்துக்குவோம். உன்னை காப்பாத்தி ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒப்படைக்கிறது என்னோட பொறுப்பு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எவனுக்கும் பயப்படாத. ஏதாச்சும் வாயை திறந்து பதில் சொல்லுங்கப்பா. பிரசாத், ஒன்னால ஹாஸ்டல் எல்லா ரூம்லயும் பாட்டில் வந்தாச்சு, பெத்தடின் வந்தாச்சு. இப்படியே போனா உங்களை டிஸ்மிஸ் பண்றது தவிர எனக்கு வேற வழியே இல்ல. நீயே அலங்காரம் பண்ணி சினிமா மாதிரி சீன் செட் எல்லாம் வச்சு காலேஜ் ஃபங்க்ஷன்ல ஆடினப்பவே நினைச்சேன் உன்னால தலைவலி இருக்குன்னு. உங்க 3 பேரையும் ஃபைனலா வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க நடந்ததை பத்தி உங்க பேரண்ட்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண போறேன். இன்னொரு தடவை கஞ்சா குடிச்சதாகவோ பெத்தடின் போட்டதாகவோ ரிப்போர்ட் வந்துச்சு, உங்களை நான் டிஸ்மிஸ் பண்றது மட்டும் இல்ல, ஐ மே ஹேவ் டு ஹேண்ட் ஓவர் யூ டு தி போலீஸ். கொஞ்சம் நில்லுங்கப்பா. என்ன புத்தகம்னு பாருங்க. பாருண்டா, ஒரு மனிதனின் கதை. அதேதான். அதான் இது ஒரு குடிகாரனோட கதை மட்டும் இல்லப்பா, ஒரு ஸ்டூடெண்டோட கதைன்னு நினைச்சு படிங்க. அப்பதான் உங்களை பத்தி உங்களுக்கே புரியும். போங்க போங்க. போலாமா? ஏய், பிரின்சிபல் என்னடா சொன்னாரு? அவர் கொஞ்சம் பெத்திடிங் பண்ண மாட்டா. ஓம் ஒரு மனிதனின் கதையாய நமக, ஓம் கரஸ்பாண்டன்டாய நமக, ஓம் பதத்தினாய நமக. இவங்களை பிரின்சிபால் வான் பண்ணி அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள கஞ்சா அடிச்சுக்கிட்டு கலாட்டா பாரு. இந்த பிரசாத் ஒருத்தனால எல்லாருமே கெட்டு போறானுங்க. கஞ்சா, எல்எஸ்டி, பெத்தடின். உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியா நடந்துக்கிறீங்க? எவ்வளவு கேவலம்! காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு கெட்டு போயிட்டீங்க. நீங்க கிட்டார் வாசிச்சு பாடினப்போ எவ்வளவு பேர் பெருமையா பாராட்டினாங்க. இப்போ ஏன் இப்படி ஆயிட்டீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சும்மா அழட்டிக்காத, எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் மட்டும் தான் குடிக்கிறேனா? காலேஜ் பூரா குடிக்குதுன்னு வெச்சுக்கோ, எனக்கு அது பிரச்சனை இல்ல. நீங்க கஞ்சா குடிச்சு அழியறீங்களே, அதுதான் எனக்கு பிரச்சனை. நான் அழிஞ்சா போயிட்டேன். I'm perfectly all right. இப்போ ஒரு பாட்டு பாட்டுமா? Just a moment. பிரசாத், Come on. கிட்டார் விடுமா? இந்த கிட்டார் விடு. இத தொடவே உங்களுக்கு அருகதை இல்ல. எல்லா புனிதத்தையும் உங்க பழக்க வழக்கத்தால அசிங்கப்படுத்திட்டீங்க. நான் சொல்றது. இத வச்சுக்கிட்டு என்னவெல்லாம் பேசுனீங்க? எவ்வளவு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணீங்க? I can play your beauty in my guitar. ஐயோ 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 மண்டை. You played with my life. You played with my life. My goodness. இப்போ உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேனே. Goodbye. அடேங்கப்பா, என்ன கோபம், என்ன கோபம்! புயல் அடிச்ச மாதிரி போறாளே, அவளை என்ன பண்ண? நான் சத்தியமா அந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணல தெரியுமா? அதான் அவ ஏறிட்டு போறா. ஏறிட்டு வயாபுரி அவ கிடையா, நான் கெட்டு போயிட்டேன்னா. அஜிஜோ அஜிஜோ, அபாண்டமான படி. நீ கெட்டு போயிட்டியா? உன் ரூமுக்கு வந்தா அவள்ல கெட்டு போகணும். அதான முறை. அதான் வர நீ இப்போ இருக்குல்ல மாதிரி எல்லாம் பேசாத. இப்ப நமக்கு ஆபத்து. என்ன இது? அந்த பொண்ணோட மாமன், அதான் அன்னைக்கு சொன்னேன், மோட்டார் பைக் மைனர்,
அவன் நம்மளை ஒழிக்க போறானா? அத்தோட அந்த பொண்ணு மனசையும் அவன் தான் மாத்திருக்கான். பிரசாத், ஏதாவது பண்ணணுமேப்பா. பண்ணலாம் இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கு நீ வர்ற, என் சொர்க்கலோகத்துல உன் சோகத்தை போக்குறேன். மச்சு வாடா மச்சு, நாம எல்லாம் சோத்து கட்சி. மச்சி மச்சி வாடா மச்சி, நாம எல்லாம் சோத்து கட்சி. வம்பு இல்ல தும்பு இல்ல, நம்பிக்கைக்கு பஞ்சம் இல்ல. ஊரு மெச்சி உலகம் மெச்சி வாழ போறோம் வாடா மச்சி. மச்சி 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 வாடா மச்சி, நாம எல்லாம் சொத்து கட்சி. பட்டமுன்னா பட்டமடா, பிஏஎம்ஏ பட்டமடா. பட்டமெல்லாம் வாங்கி ஆடி காத்துலதான் விட்டமடா. காலேஜில நாம் படிச்சு கஷ்டங்களை சேர்த்தோமடா. வேலை எங்கும் காலி இல்ல, வேலைக்கு கூலி இல்ல. எப்போதுமே கத்தை ஆளுங்கட்சி நம்ம கட்சி. மச்சி 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 பாட்டா மச்சி, நாம எல்லாம் சோத்து கட்சி. காலமெல்லாம் ஒண்ணுக்கொன்னா காலேஜில நாம் இருந்தோம். கன்னி பொண்ண பார்த்து நம்ம காதல் நெஞ்சதான் இழந்தோம். சேர்ந்திருந்த கூட்டமெல்லாம் திசை பிரிஞ்சு போகுமடா. சேர்த்து வச்ச போதையெல்லாம் நம்ம சொந்தம் ஆகுமடா. சேகத்தை தான் நம்பி நம்பி சேர்ந்திருக்கோம் நம்ம கட்சி. மச்சி 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 பாட்டா மச்சி, நாம எல்லாம் சோத்து கட்சி. மச்சி மச்சி பாட்டா மச்சி, நாம எல்லாம் சொத்து கட்சி. பம்பு இல்ல தும்பு இல்ல, நம்பிக்கைக்கு பஞ்சம் இல்ல. ஊரு மெச்சி உலகம் மெச்சி வாழ போறோம் வாடா மச்சி. மச்சி 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 பாட்டா மச்சி, நாம எல்லாம் சொத்து கட்சி. மச்சி மச்சி வாடா மச்சி, நாம எல்லாம் சொத்து கட்சி. விருந்தா விருந்தா இப்படி உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? எப்ப பேசுவேன்னு சொல்லுங்க, அப்ப வேணா வர்றேன். அதான் எல்லா விஷயத்தையும் விடாவரியா புட்டு புட்டு சொல்லி புட்டுனேன்.
எங்களுக்கு தெரியாமலையே இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. பிரபு நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினப்பவே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? அம்மா, தேங்காய் வாங்கறதுக்கு முன்னால நல்லா ஆட்டி பார்த்தா வாங்குறோம். உடைச்சதுக்கு அப்புறம் தானே அழுகல்லே தெரியுது. அப்பா வடிவேலு, முட்டைக்கும் கூமுட்டைக்கும் வித்தியாசமே தெரியாதுப்பா. கொஞ்சம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். பிரபுவை தப்பா நினைச்சுக்கிட்டு நாம இது நாள் வரைக்கும் அவங்க வீட்டுக்கே போகல. அவனை நேர்ல 2-3 தடவை சந்திச்சும் பேசலப்பா. என்னப்பா சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்து என்ன சீண்டி பாக்குற? இது நல்லா இல்ல. சிங்கப்பூர் ஞாபகம் வந்துருச்சா உனக்கு? இந்த நாட்டம் பிடிச்ச சூட்டாலதான சிங்கப்பூர்ல நீ என்ன சுட்ட? கட்டின பொண்டாட்டி கண்ணதுல வச்சுக்கிட்டு கண்டவகிட்ட போனேன். அத நான் கேட்டதுக்கு இந்த சுருட்டாலையே என் உடம்பு பூராவும் சுட்டியே, அத நான் மறக்கலேன்னு உனக்கு புரிய வைக்கத்தான் உன் கடையிலேயே நான் சுருட்டு வாங்குறேன். என்ன கட்டின துணியோட நடு ரோட்ல விரட்டின. ஆனா நான் கணக்கலையா, உன் பின்னாலேயே கப்பல் ஏறி வந்து மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏதாச்சும் அசிங்கமா பேசுன உன் மானம் மரியாதை எல்லாத்தையும் கப்பல் ஏற்றிருவேன். ஜாக்கிரதை. என்னடி மிரட்டுற? பாத்தியா, 17 வருஷத்துக்கு முந்தி எங்க அப்பா செலவுல நீ எனக்கு கட்டின தாலி, என் பத்தினி தளத்துல என்ன குறை கண்ட? 37 வயசாகிய கண்ணியா கழகம் இல்லாம தாயா வாழ்ந்துட்டு இருக்க. நாக்கால என்ன சுடாதே, நெருப்பா மாறி நான் உன்னை சுட்டுடுவேன். பெரிய கண்ணகி ஊர் மேயவா? என்ன சொன்ன? என்னாச்சு? ஒரு குழவி கொட்டிருச்சு. நீ போடா. நெத்தியில குழவி நெத்திரியா சூடு வச்சுட்டு போற? இருடி, என் நெத்தி கண்ணை திறந்து காட்டுறேன். எல்லாம் அந்த பிரபு பைய கொடுக்கிற தைரியம். சுருட்டாலையா சூடு வச்சுட்டு போற? இருடி, உங்க எல்லாத்தையும் எங்க எப்ப சூடு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டி. சத்தியமா செய்யறமா? எங்கடா வையா அப்படி தெரியாது. மைனாங்கடா தெரியாது. இப்ப வெளியே வந்தாங்களே யார தெரியாது. தெரியாது? தெரியாது. சொன்னவங்க அப்படி என்ன கொண்டுருவாரு. அவனுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டுடுவேன். சொல்றேங்க. மைனால போது அவங்க தங்கச்சியை தூக்கிட்டு போய் சின்னசாமியோட தென்னந்தோப்புல வச்சிருக்கிறாங்க.
வந்து காப்பாத்துங்களேன். வேண்டாங்க. ஐயோ யாராவது என்ன வந்து காப்பாத்துங்களேன். ஐயோ வேண்டாங்க. ஐயோ யாராச்சும் என்ன வந்து காப்பாத்துங்களேன். ஆமா, உங்க வீட்டுல ஒரு போட்டோ பார்த்தேன். அதுல இருக்கிறவங்க எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான். தேவிக்கு என்ன இன்னும் யாருன்னு உனக்கு புரியல. உங்க அம்மா மீனாட்சி என் சின்னம்மா, நான் தர்மணிக்கு பூபதியோட மகன். உன்னதம்மா இத்தனை நாளை தேடிட்டு இருந்தேன். தேவிக்கு என் அண்ணன் ஒரு முறை கூப்பிடுமா? எங்கயா தேவகி? மரியாதையா சொல்லிடு. இல்ல தேவகியா? தேவகி எந்த தேவகி? சொல்ல போறியா இல்லையா? இது உன் வேலையாத்தான் இருக்கும். எங்க அவ? அவ எங்க போனாலும், எவன் கூட ஓடி போனாலும், இல்லடா அரவிச மீச எத்தனை பேர் கூட போனாலும் டேய்! டாக்டர் நிந்தாரோகாயிட்டியா? டேய், இந்த பாவிங்க தங்கச்சி தேவகி எங்கேயோ கடத்திட்டு போயிட்டாங்கடா. ஐயோ அந்த பொண்ணு என்ன பாடுபடுதோ. அக்கா, டேய், வசமா வந்து மாட்டிக்கிட்டான். உங்களை இன்னைக்கு விடக்கூடாது. நம்ம ஆளுங்க எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க. டேய், யாரு வந்தாலும் உள்ள விடாதீங்கடா. உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்லக்கா. அண்ணன் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடுறாரு. இவதான் என் தங்கச்சி. இத்தனை வருஷமா தேடிட்டு தானே அந்த தங்கச்சி இவதான். என் லட்சியத்துல நான் வெட்டி அடைச்சிட்டப்பா. சீக்கிரமா போய் ஆராத்தி கரைச்சு கொண்டா. போ போ திருப்பதி. கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி. கண்ணீரும் கமனியும் அந்த வீட்டை விட்டு வெளியே என் சின்னம்மா பொண்ணு என் தங்கச்சிய கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி. இனிமே இந்த வீட்டுக்கு அவதான் விளக்கேத்தி வைக்க போறா. கால சுத்தின பாம்பு மாதிரி இந்த வீட்டை சுத்தின இருட்டு விலகிற காலம் வந்துருச்சு. மகாராஜராஜஸ்ரீ தர்மலிங்க பூபதியோட வம்சம் தலைக்கணுமே தான் இத்தனை வருஷமா நான் தவியா தவிச்சேன். வாரசு நானாச்சே. அதுக்காக நான் பண்ணாத முயற்சி இல்லை, தேடாத இடம் இல்லை. இதோ வந்துட்டா என் தங்கச்சி. உள்ள வாமா. வலதுகளை எடுத்து வச்சு இந்த வீடு விளங்கணுமே வாமா. வாடாங்க. யாரடா இழுத்துக்கிட்டு வந்து தங்கச்சின்னு சொல்ற? மரியாதை அவளை வெளியே போய் சொல்லு. அவளை வெளியே போய் சொல்லுடா. அவளை போக சொல்லுடா. என்ன மிருகமாக்காத. மரியாதை அவளை வெளியே போய் சொல்லு. இத்தனை வருஷம் கழிச்சு பேசுறீங்களே, ஒரு நல்ல வார்த்தையா பேசக்கூடாது. என்ன சொன்னீங்க?
மிருகமா? கொஞ்சம் கூட மாறாம மாத்திக்காம இத்தனை வருஷம் அப்படித்தானே இருந்தீங்க? மனுஷத்தன்மை என்னன்னு இப்பயாவது புரியுதா? பாருங்க, இவ முகத்தை பாருங்க. உங்க முகஜாட இவ முகத்துல தெரியல. தாலி கட்டாம தாம்பத்தியம் நடத்தினா விளைவு என்னன்னு இப்பயாவது புரியுதா? உங்களுக்கு புரியாது. எங்க அம்மாவுக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு நான் பண்ண சத்தியத்தை இன்னைக்கு தான் நிறைவேற்ற முடிஞ்சிச்சு. இவளையா வீட்டை விட்டு போக சொல்றீங்க? கத்தி பேசிய நடக்க பாக்குறியா? இந்த வீட்டுல நான் தூக்கி போடுற துரும்பு கூட என்ன கேட்டு தாண்டா இப்படி அப்படி அசையணும். ஆஹா, எவ்வளவு அருமையான வசனம். ஆனா அது இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன, இது 1984. காலம் இப்ப ரொம்ப மாறி போச்சு. பிறந்த இடம் தெரியாம, புகுந்த இடம் புரியாம, முகம் இல்லாம, பேர் இல்லாம 3வது மனுஷன் மாதிரி போயிட்டாலே மகாராசி எங்க சின்னம்மா. அவங்களுக்கு நீங்க செஞ்ச கொடுமைய அவ்வளவு சீக்கிரம் தொலைச்சிட முடியாது. பெத்தவன் பேர் தெரியாம, பெத்தவ துணை இல்லாம, கஞ்சிக்கு இல்லாத கன்னி பொண்ணா காலம் தந்தாலே இந்த தேவகி. பந்தத்திலையும் பாசத்திலையும் என் ரத்தம் இல்ல, என் தங்கச்சி இல்ல, உங்க மகன் இல்ல. நான் 1000 பேரோட போயிருப்பேன். அவர்கள் எல்லாம் கொண்டு வந்து நடு வீட்டுல வைக்க முடியுமா? அடிக்க போறீங்களா? அடிங்க. அத பத்தி என்ன கவலை இல்லை. நீங்க சொன்னீங்களே 1000 பேர், அத பத்தி என்ன கவலை இல்லை. என் மனசாட்சிக்கும் சத்தியத்துக்கும் புறம்பு இல்லாம இவதான் என் தங்கச்சியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. வேற முடிவு கிடையாது. இவன் அந்த வீட்டை விட்டு வெளியேற்ற யாராலும் முடியாது. இந்த வீட்டுல முடிவெடுக்க வேண்டியது நானா நீயா? இப்போ இதுல நான் தான். நீங்க அப்ப எடுத்த முடிவுதான் இந்த கதைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன். அதனால என் முடிவு மாறாது. அதை மாத்த யாருக்கு தைரியம் இருக்குன்னு பாக்குறேன். நீ என்ன சொல்றது? நீங்க உங்க சவுக்கு எனக்கு எதிரா இல்ல, எங்க அம்மாவுக்கு எதிரா, நம்ம பரம்பரைக்கு எதிரா. சவுக்கு ஒரு நாளும் சத்தியத்துக்கு எதிரா நிக்க முடியாது. நீ தைரியம் வருமா? இது உன் வீடு, இவர் உங்க அப்பா. இத்தனை நாள நிழல பார்த்துட்டு இருந்தியே, இப்ப நஜத்தை பாரு. இத்தனை நாளா இந்த வெத்து படத்தை வச்சுதான் என் சின்னம்மா கும்பிட்டு இருந்தேன். இப்போ உன் முகத்துல அவங்க பாக்குறேன். என்பதாய அம்மா, உங்க கண்ணாலதான் நீ இப்ப இங்க இருக்க. கும்பிட்டுக்குமா. உனக்கு கைது பட்டதை நீ சாதிச்சுக்கிட்ட. நீ செய்யலாம் தப்பு நினைச்சு நான் உன்னை தண்டிக்க வந்தேன். அதான் நான் செய்த தப்புக்கே எனக்கு இதுதான் தண்டனை. அப்பா என்ன சின்ன பிள்ளையாட்ட. சரி, எப்பயாவது தேவகி உங்க மகளை எடுத்துங்க. தேவகி வா. அப்பா வந்தாச்சு வந்தாச்சு, எல்லாருக்கும் நல்லா வந்தாச்சு. என் தங்கச்சி கழிச்சா அப்பாவும் அவளை சந்தோஷமா ஏத்துக்கிட்டான். இப்பதான் ஏத்துக்கலாம். இத்தனை நாள் ஏத்திட்டு இருந்தான். தரமணியா, வயசான காலத்துல சின்னையிலேயே ஒரு சாராய கடை வச்சுக்கிட்டு ஒரு வசதி குறைச்சலும் இல்லாம ஏதோ ஒரு ஆட்டோ நடந்துட்டு இருந்தியே. இத்தினோண்டு வயசுல உன் ஸ்தானத்துல நின்று எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சு வந்து நிக்குது பாத்தியா தம்பி. சிங்க குட்டி மாறிடா. இதாண்டா நீ போட்டுக்கிற அங்க வஸ்திரத்துக்கு இந்த தங்க விக்கிரகத்துக்கு வித்தியாசம். வாங்க வாங்க பிரசாத். வா பிரசாத். வாப்பா. என்னப்பா இல்லப்பா, நீங்க வாப்பா. வாமா நடந்ததெல்லாம் மறந்துடு. பிரசாத் குட் சார், நல்ல கலைஞர். ஏதோ சகவாச தோஷத்துல அப்படி நடந்துட்டாங்க. நான் இந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னா அதுக்கு மிஸ்டர் பிரபு தான் காரணம். நான் இப்பவே அத்தைகிட்டையும் மாமாகிட்டையும் சொல்லி உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். பிச்சுமணி சார், எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு என்ன வேலை இல்லையா? நான் போறப்பா. பிச்சுமணி சார், இங்க எல்லாமே எப்படி காது படம்னா தரமாட்டேன், காது தரேன். அவ்வளவு படம் தானே. வாங்க. மேடம், நீ செஞ்சிருக்க உதவிக்கு என்னால எதுவும் கொடுக்க முடியாது. இருந்தாலும் இதை மறுக்காம வாங்கிக்க. வாங்கிக்க.
எனக்கு இது போதுங்க. ஏமா இவ்வளவு படத்தை ஒரேடியா வேணான்ட்ட? எனக்கு எது வேணுமோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். நீ வந்த இடம் நல்ல இடம், வா, வா, வா. மானாம் மதுரை, நம்ம மானாம் மதுரை மல்லிகையே மச்சான் கை சேரு. இப்ப தானா கறிஞ்ச மாம்பழ